நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வர இருக்கிற வருடம் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கட்டும், நீங்கள் நினச்சதும் நீங்கள் எப்படிலாம் சம்பாதிக்கணும், எப்படிலாம் உங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி அமையணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் இப்போது 2024 ஆண்டு முடிஞ்சிருக்கு. எப்படி முடிஞ்சிருக்கு, எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறதும், மார்க்கெட் வர இருக்கிற நாட்கள் எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் டே கேண்டிலில் ஓவரால் இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இந்த சேனலில் தான் சப்போர்ட் எடுக்குதுன்னு. எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த சேனலோட லோவில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்த பாருங்களேன், கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த சேனலோட பாட்டத்தில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஒரு டே கேண்டில். நம்ம சேனலை பற்றி அடிக்கடி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். இந்த லோவை கட் பண்ணாலும் இந்த சேனலில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் இந்த லோவை கட் பண்ணால் கூட ஒரு எஸ்எல் ஹண்டிங்காக கூட இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி இந்த லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு இந்த சேனலுக்குள்ளார தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. சரிங்களா, ஒரு க்ரீன் கேண்டிலாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ரிவர்சலும் கொடுக்குது. ஒன்ஸ் அப்பான் வர இருக்கிற நாட்கள் மார்க்கெட் இது போல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான், ஒரு 24,000க்கு மேலே ஒரு கேண்டில், ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சேனலை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு 24,150க்கு மேலே வரணும். சரிங்களா, வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வரும். சரிங்களா, மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் டே கேண்டில் மேலேயும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இன்றைக்கி கட் பண்ணிவிட்டு ஒரு எஸ்எல் ஹண்டிங் போல் பண்ணிவிட்டு ரிவர்சலும் ஆகிருக்கு. பார்க்கலாம், இப்படியே மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ரிவர்சல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போஸ் இயர்லி க்ளோசிங்கை இந்த சேனலுக்குள்ளார வச்சுட்டு அடுத்தடுத்த நாட்கள் இந்த லோவை கட் பண்ணி கீழே மந்த்லி கேண்டிலோ வீக்லி கேண்டிலோ ஒரு எஸ்எல் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒரு பெரிய கேண்டிலாக இங்கே பாருங்கள், இது போல் ஒரு வீக்லி கேண்டிலில் ஒரு பெரிய எஸ்எல் ஹண்டிங் போல் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கேண்டில் கூட ரிவர்சலாக வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இயர்லியும் மந்த்லியும் கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிச்சிருவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்லி கேண்டில் க்ளோசிங் கீழே எஸ்எல் ஹண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. எதுவாக இருந்தாலும் கவனமாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். இன்ட்ராடேல சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அது வரைக்கும் கேப்சர் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, எதுவாக இருந்தாலும் டெய்லியும் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட சினாரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதற்கு தகுந்தாற் போல் உங்களோட மார்க்கெட்டோட இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கோங்க. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 850 to 900 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வச்சுன்னா 24,050, 200 இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,200 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. அதற்கு மேலே வந்ததுனா தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, கீழே வந்துச்சு அப்படின்னா இனிமேல் இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கேன், அந்த சேனல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக சேனல் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,250 அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல் சப்போர்ட்டு. இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. இதுதான் நெஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. 1 or 2 days கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறத நம்மளால் பிளான் பண்ண முடியும். ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த நம்ம சொன்ன லெவலில் லோவையும் கட் பண்ணல, ஹையையும் கட் பண்ணல, இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது. சரிங்களா, 50,680 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு.
ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 49,800 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 48,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே போனது அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகலை. 51,850 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 52,350. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் சைட்வேஸ்லேயே தான் இருக்குது பேங்க் நிஃப்டியும். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து 23,500லேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்தது 500 அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி கீழே போனால் தான் ஃபர்தராக டவுன் ட்ரெண்டுன்னு. ஆனால் 500ங்கிற லெவல்லையே மார்க்கெட்டை வச்சு கன்சால்டேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. சப்போஸ் நாளைக்கு கீழே வருது அப்படின்னா 23,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 22,527. இதோட சேனலும் சேர்த்து சப்போர்ட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மார்க்கெட் வந்து 23,950 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 24,150 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 24,500 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 24,928 25,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. தென் மிட் கேப் வந்து இந்த 13,000 ரேஞ்சையே தக்க வச்சுக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் 13,000க்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்ட் வரும். இல்லை 12,650க்கு கீழே வந்தால் தான் டவுன் ட்ரெண்ட் வரும். 12,460 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 12,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 13,075. அதற்கு மேலே போனால் 13,237 அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இது வந்து மிட் கேப்கான லெவல்ஸு. சென்செக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி போலவே தான் ஒரு ஜோனில் தான் க்ளோஸ் ஆகுது. ஒரு க்ரீன் கேண்டிலாக தான் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்ஸ் 79,300க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. ஒரு நாட்கள் வந்து மார்க்கெட் வந்து போகணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஜனவரி 20 வந்து ட்ரம்ப் வந்து பதவி இருக்கிறாரு. ஒரு சில டேரிஃப்லாம் மாற்றுவாங்க. அதே நேரத்தில் பிப்ரவரி 1 வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து பட்ஜெட் தாக்கல்லாம் இருக்குது. அந்த பட்ஜெட்டு அதை பேஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவில் மார்க்கெட் மேலே வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இதுக்கு இடையில வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரியான கரெக்ஷன் வருது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிப்ரவரிக்கு மேலே தான் மார்க்கெட்டுக்கு ஒரு தெளிவான ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். ஏன்னா பட்ஜெட்டில் வந்து இந்த வருஷம் எத்தனை ரேட் கட் வந்து நம்ம பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது, நியூஸ் வந்து எதுக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ரிசல்ட்ஸும் வரும். ஸ்டாக்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஜனவரி மாதத்துக்கு ரிசல்ட்ஸ்லாம் வரும். அந்த ரிசல்ட்டெல்லாம் பொறுத்து தான் மார்க்கெட் வந்து இனிமேல் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். அது வரைக்கும் இதே போல் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் 1 or 2 days. சரிங்களா, கொஞ்சம் கவனமாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட மொமெண்டம் ஏதாவது ஒரு டைரெக்ஷன் கிடச்சிது அப்படின்னா மட்டும் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வர இருக்கிற புது வருடத்துலையாவது இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே வச்சுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறத முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வர இருக்கிற வருடத்தை வந்து ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் வந்து கொண்டுட்டு போகணும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபரல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரல் கீழே நீங்கள் ஓப்பன் பண்ண லிங்க்கை உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிடச்சிரும். முழுசாக கிளாஸஸை வந்து ஃபுல் கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் பெய்டு கோர்சஸ் அதுக்கான தகவல்களை தெரிஞ்சுக்கனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட தனிப்பட்ட வியூ தான். உங்களோட வியூவோட ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 month வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.